ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரு திருப்பதி போகிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் இதை சொல்கிறேன். ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக் வந்து வேறு யாரும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் திருப்பதி போகிறீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிவிட்டு போங்க. ரூமாக இருக்கட்டும், டிக்கெட்டாக இருந்தாலும் ப்ரீ புக் பண்ணுங்க. ஒரு சில யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க வியூஸ்க்காக நீங்கள் போனீங்கன்னா 1 டேயில் பார்த்துடலாம், 2 ஹவர்ஸில் பார்த்துடலாம்லாம். கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து இந்த பேபிஸை கூப்பிட்டு போய் பண்ணுறது இதுமாதிரிலாம் பண்ணவே நம்ம பெரியவங்க எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ 1 டேயில் பார்க்குறவங்க பார்க்க முடியும். அதை நீங்கள் காலையிலே போயிட்டீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 12 o'clock நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சில பேருக்கு வந்து 2 ஹவர்ஸ்லாம் பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போடுறாங்க. அது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ நான் வாங்குறது ஃப்ரீ டோக்கன். 2 o'clock கிட்டே கொடுப்பாங்க. ஸோ ரஷ்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கார் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் தட் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் கம்மியான லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் செக்கிங் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம வண்டி சீக்கிரம் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ புக் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ப்ரீ புக் பண்ணாமல் போய் ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்னு இருக்கும். ஸோ அங்கே போகிற ஜீப்பில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல போய் நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு 2 hours 2.5 hours நின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். 1 hour 1/2 hourலாம் கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ க்யூ இருக்கும். 2 hours கிட்ட நின்னிங்கன்னா கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். அந்த ரூமை வந்து நம்ம சடனாக ட்ரிப் பிளான் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ப்ரீ புக் பண்ணி போங்க. ஸோ ஏஜ்டு பர்சன் பேபிஸ்லாம் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க ப்ரீ புக் பண்ணி போங்க. ஏன்னா பேபிஸ் வந்து நார்மலாகவே ரொம்ப க்ரௌடில் நிற்க மாட்டாங்க. அதுவும் அந்த திருப்பதி அந்த க்யூவில் நிற்கிறதுன்றது ஒரு பெரிய எனர்ஜி வேணும். நம்மளாலே நடக்கவே முடியாது, அவ்வளோ தூரம் சுற்றி போகும். அது ஃப்ரீ தர்ஷனில் போகிறப்ப வந்து அதுமாரி போகும். இன்னொன்று வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போகிறவங்களும் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஃப்ரீ டோக்கனில் போகிறவங்க வந்து அது குடோன் மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு நம்மளை லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ எதுனாலும் ப்ரீ புக் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.